அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். சிஎஸ்ஐஆர் மத்திய அரசு நிறுவனத்தில் சென்னையில் இயங்கி கொண்டு இருக்கக்கூடிய மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனம், அதாவது சென்டர் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டியூட், அதில் உங்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. மொத்தமாக 14 காலியிடங்களுக்கு 14 விதமான பணியிடங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதற்கு தேர்வு மற்றும் நேர்காணல் அதற்கான அழைப்பாணையை தான் இப்போ அவங்க கொடுத்துருக்காங்க. அதை பற்றின விவரங்கள் இப்போ நம்ம பார்க்கலாம். சிஎஸ்ஐஆர் சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டியூட், இதுதான் நிறுவனத்தினுடைய பெயர். நோட்டிஃபிகேஷன் நம்பர் 5/2025. இதற்கு எக்ஸாம் உங்களுக்கு 22/12/2025 அப்போ நடக்குது. இன்டர்வியூ 23/12/2025 மறுநாளே உங்களுக்கு இன்டர்வியூவும் இருக்கும். எக்ஸாம் நாள் மறுநாள் இன்டர்வியூங்கிற மாதிரி வச்சுக்கிறாங்க. மொத்தமாக ப்ராஜெக்ட் அசோசியேட் 1, ப்ராஜெக்ட் அசோசியேட் 2, சீனியர் ப்ராஜெக்ட் அசோசியேட் அண்ட் ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோ, இந்த மாதிரியான பணியிடங்களுக்கு ஒரு 14 விதமான பணியிடங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இது. இது ஒரு டெம்பரரி பேசிஸில் வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றின முழு விவரங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு எப்படி இந்த தேர்வுக்கும் நேர்காணலுக்கும் கலந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு பணியிடங்கள் ப்ராஜெக்ட் அசோசியேட் 1ல் ஒரு பொசிஷனுக்கு ஒரு வேக்கன்சி இருக்குது. அதற்கான கல்வி தொகுதி என்ன அப்படின்னா, எம்எஸ்சியில் ஸ்டாட்டிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், டேட்டா சயின்ஸ் முடித்தவங்க இந்த இதுக்கு நீங்கள் கலந்துக்க முடியும். இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் போய் எக்ஸாமுக்கும் இன்டர்வியூக்கும் கலந்துக்க முடியும். இதற்கு வயது என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 35 வயதுக்குள்ளே இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதற்கான சம்பளமாக 25,000 பெர் மந்த்துக்கு கொடுக்குறாங்க. அடுத்து ப்ராஜெக்ட் அசோசியேட் 1லேயே இன்னொரு பொசிஷன் இருக்குது. அதற்கு பிடெக்கில் கெமிக்கல் இன்ஜினியரிங், என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் முடித்தவங்க இந்த இதுக்கு கலந்துக்க முடியும். அல்லது மாஸ்டர் டிகிரியில் கெமிஸ்ட்ரி, அப்ளைடு கெமிஸ்ட்ரி, மெடிக்கல் பயோகெமிஸ்ட்ரி முடித்தவங்க இதுக்கு நீங்கள் கலந்துக்கலாம். இது டிசேபிளாக ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸும் கொடுத்துருக்காங்க, அதையும் செக் பண்ணிக்கோங்க. இதற்கும் நீங்கள் 35 வயதுக்குள்ளே இருக்கணும். பெர் மந்த்துக்கு 25,000 கொடுக்குறாங்க. அடுத்து ப்ராஜெக்ட் அசோசியேட் 1லேயே இன்னொரு பொசிஷன் இருக்குது. அதற்கு எம்டெக்கில் பயோடெக்னாலஜி முடிச்சிருக்கவங்க கலந்துக்க முடியும். எக்ஸ்பீரியன்ஸும் டிசேபிளில் கொடுத்துருக்காங்க, அதையும் செக் பண்ணுங்கள். இதற்கும் 35 வயதுக்குள்ளே இருக்கணும். 25,000 சம்பளமாக கொடுக்குறாங்க. அடுத்து ப்ராஜெக்ட் அசோசியேட் 1லேயே இன்னொரு பொசிஷன் இருக்குது. அதற்கு நீங்கள் பிடெக்கில் லெதர் டெக்னாலஜி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். அதற்கும் 35 வயதுக்குள்ளே இருக்கணும். உங்களுக்கு பெர் மந்த்துக்கு 25,000 கொடுக்குறாங்க, அதை உள்வாங்கிக்கோங்க. அடுத்து ப்ராஜெக்ட் அசோசியேட் 1லேயே இன்னொரு பொசிஷனுக்கு எம்ஃபார்ம், எம்எஸ்சியில் சுவாலஜி, எம்டெக்கில் பயோடெக்னாலஜி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 35 வயதுக்குள்ளே இருக்கணும். 25,000 சம்பளம் அதுக்கு கொடுக்குறாங்க. அடுத்து 6வது பொசிஷனாக ப்ராஜெக்ட் அசோசியேட் 2ல் உங்களுக்கு ஒரு பொசிஷன் இருக்குது. அதற்கு பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ்சியில் சுவாலஜி, எம்டெக்கில் பயோடெக்னாலஜி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே டிசேபிளில் தான் இருக்குது. அதனால் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா உங்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனாலும் நீங்கள் இதில் கலந்துக்க முடியும். 35 வயதுக்குள்ளே இருக்கணும். 28,000 பெர் மந்த்துக்கு கொடுக்குறாங்க. அடுத்து ப்ராஜெக்ட் அசோசியேட் 1க்கு இன்னொரு பொசிஷன் இருக்குது. அதற்கு பிஇயில் சிவில் இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். டிசேபிளில் 2 வருட அனுபவம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதற்கு நீங்கள் 35 வயதுக்குள்ளே இருக்கணும். 25,000 பெர் மந்த்துக்கு கொடுக்குறாங்க. அடுத்து சீனியர் ப்ராஜெக்ட் அசோசியேட்லேயே ஒரு பொசிஷன் இருக்குது. அதற்கு எம்விஎஸ்சி, அதாவது மாஸ்டர் டிகிரியில் வெட்டினரி சயின்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதற்கு 40 வயதுக்குள்ளே இருக்கணும். சம்பளமாக 42,000 கொடுக்குறாங்க. அடுத்து ப்ராஜெக்ட் அசோசியேட் 1லேயே இன்னொரு பொசிஷன் இருக்குது. அதற்கு நீங்கள் எம்சிஏ, பிடெக்கு, பிஇயில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். டிசேபிளில் இருக்க அந்த எக்ஸ்பீரியன்ஸையும் செக் பண்ணுங்கள். அதற்கும் நீங்கள் 35 வயதுக்குள்ளே இருக்கணும். 25,000 சம்பளமாக கொடுக்குறாங்க. அடுத்து ப்ராஜெக்ட் அசோசியேட் 1லேயே இன்னொரு பொசிஷன் இருக்குது. அதற்கு நீங்கள் மாஸ்டர் இன் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் எனி மேஜர், எம்பிஏல எனி மேஜர் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. டிசேபிளில் எக்ஸ்பீரியன்ஸும் கொடுத்துருக்காங்க, அதை செக் பண்ணிக்கோங்க. 35 வயதுக்குள்ளே இருக்கணும். 25,000 பெர் மந்த்துக்கு கொடுப்பாங்க. அடுத்து ப்ராஜெக்ட் அசோசியேட் 1லேயே இன்னொரு பொசிஷன் பிடெக்கு, டெஸ்க் இன் லெதர் டெக்ஸ்டைல், லெதர் டிசைன், அக்சசரிஸ் டிசைன், ஃபேஷன் டிசைன், இதிலலாம் நீங்கள் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கு நீங்கள்
உங்களுக்கு சம்பளமாக 31,000 ரூபாய் பெர் மந்த்துக்கு கொடுக்குறத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வயது வந்து உங்களுக்கு பாருங்கள் 32 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, அதையும் செக் பண்ணுங்கள். 31,000 ரூபாய் யாருக்கு உங்களுக்கு ஒரு சம்பளமும் 25,000 ரூபா உங்களுக்கு ஒரு சம்பளமும் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, ப்ளஸ் கேட் எக்ஸாம் அதை கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு ஒரு சேலரி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதில் உள்ள டிசபிள் எக்ஸ்பீரியன்ஸையும் செக் பண்ணுங்கள். அடுத்து ப்ராஜெக்ட் அசோசியேட் ஒன்லேயே இன்னொரு பொசிஷன் இருக்குது. அதுக்கு வந்து பேச்சுலர் டிகிரியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அல்லது எம்சிஏல கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கு டிசபிள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. 31,000 ரூபா சம்பளமும் அப்புறம் 25,000 சம்பளமும் உங்களுக்கு பிரித்து கூட யாராக இருக்குங்கிறது கொடுத்துருப்பாங்க. அதை செக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோ, அதற்கு ஒரு பொசிஷன் இருக்குது. அதற்கு எம்எஸ்சியில் எம்டெக்கில் பயோடெக்னாலஜி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். வித்து கேட்டு நீடி அந்த என்இடி குவாலிஃபைடு ப்ரிஃபர்னு சொல்லியிருக்காங்க. அது கண்டிப்பாக அது மஸ்ட். அது எக்ஸ்பீரியன்ஸும் 2 வருடம் இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. 28 வயதுக்குள்ளே இருக்கணும். 37,000 ரூபா உங்களுக்கு சம்பளமாக கொடுப்பாங்க. அடுத்து லாஸ்ட்டாக ப்ராஜெக்ட் அசோசியேட் ஒன்றுலேயே இன்னொரு பொசிஷன் இருக்குது. பிடெக்கில் லெதர் டெக்னாலஜி முடித்தவங்க அதற்கு அப்ளை பண்ணிக்கலாம். 35 வயதுக்குள்ளே இருக்கணும். 25,000 ரூபா அதற்கு சம்பளமாக கொடுக்குறாங்க. ஓகேவா, மேல் சொன்ன வயது வரம்பு கல்வி தகுதி இருக்க கேண்டிடேட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, இவங்க கொடுத்துருக்க இந்த லொக்கேஷனுக்கு நீங்கள் எக்ஸாமுக்கும் இன்டர்வியூக்கும் கலந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் டேட்டும் இன்டர்வியூ டேட்டும் நம்ம முதல்ல சொன்னோம் இல்லையா, அந்த எக்ஸாம் டேட் அப்போது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்க, கீழே உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த நோட்டிஃபிகேஷன் கீழே இருக்குது. அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி எடுத்துக்கிட்டு நீங்கள் எக்ஸாமுக்கும் இன்டர்வியூக்கும் கலந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. எங்கே கலந்துக்கணும் அப்படின்னா, சிஎஸ்ஐஆர் சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டியூட், சர்தார் பட்டேல் ரோட், அடையார், சென்னை 600020 அந்த முகவரிக்கு நீங்கள் எக்ஸாமுக்கும் இன்டர்வியூக்கும் கலந்துக்க சொல்லியிருப்பாங்க. ரிட்டன் டெஸ்ட் என்னைக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 22/12/2025 திங்கக்கிழமை அப்போ உங்களுக்கு இருக்குது. அன்று 10லேருந்து 10:45 உங்களுக்கு அந்த எக்ஸாம் டெஸ்ட் இருக்கும். ஓகேவா, உங்களுக்கு மொத்தமாக 50 மார்க்குக்கு தான் இருக்க போகுது. அதனால பிரச்சனை இல்லை. அதுவும் எந்த இதில் இருக்கும் அப்படிங்கிறது சிலபஸ் மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகேவா, இதை அடிப்படையில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இந்த எக்ஸாமுக்கு கலந்துக்கோங்க. அதற்கு மறுநாள் 23/12/2025 அப்போ உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும். எக்ஸாம் டைம் வந்து உங்களுக்கு சொல்கிறதா சொல்லியிருப்பாங்க, வென்யூவும் சொல்கிறதா சொல்லியிருப்பாங்க. பர்சனல் இன்டர்வியூ வந்து நீங்கள் முதல் நாள் எழுதின அந்த ரிட்டன் டெஸ்ட்லேருந்து செலக்ட் பண்ணி உங்களை கூப்பிடுவாங்க. அதுக்கு மட்டும் நீங்கள் அவங்க மட்டும் பர்சனல் இன்டர்வியூக்கு போகிற மாதிரி இருக்கும். ஓகேவா, அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி அதில் என்னென்ன கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருப்பாங்க இன்டர்வியூக்கு. அதெல்லாம் நீங்கள் இந்த ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையும் கிளியராக படிங்க. படித்ததுக்கு பிறகு நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு இந்த எக்ஸாமுக்கு கலந்துக்கோங்க. வேறு எதுவும் டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க்கை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அதை எடுத்துகிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு கலந்துக்கோங்க. தேங்க்யூ.